விழுப்புரம் மாவட்டம் நாட்டார்மங்கலத்தில் அதிமுக செயல் வீரர்கள் கூட்டத்திற்கு சி.வி. சண்முகத்தை அழைக்காததால் ஏற்பட்ட மோதலில் புதிய மாவட்ட செயலாளர் பசுபதி கார் மீது சிபிஎஸ் ஆதரவாளர்கள் கல்வீசி தாக்குதல் நடத்தியுள்ளனர். அந்த காட்சிகளை பார்ப்போம். கொஞ்சம் இறங்கி கிளாஸ் இறங்கினார் மண்டையில பட்டிருக்கான். கல்லால் அடிச்சு ஓட்டு வச்சு கல்லால் அடிச்சு உடச்சிருக்கான். இங்க பாருங்க, கிளாஸ் இறங்கினா அவர் தலையில பட்டிருக்கோம். அவர் அடிபட்டு ஒரு நிலைமை என்ன இருக்கும்? திராட்சை சி.வி. சண்முகம் வழிக, திராட்சை சி.வி. சண்முகம் வழிக. கொஞ்சம் தவிர்ச்சுனா மேல அடிச்சு போய் செத்துருமா. சி.வி. சண்முகம் நாளாக்கி சொன்னேன். இரு சார், ஒண்ணுல பத்திரிக்கை வாங்க. டிராபிக் இருக்குதுல ஓர ஓர. பணம் கொடுத்துறான். பல லட்சம் எல்லாரும் பணம் பேர் பண்ணிருக்கான். இந்த மாதிரி அடிச்சு ஓடல அடிச்சு தங்க பாருங்க எங்க அடிக்கிறாங்க பாருங்க. விசாரிச்சா காவல்துறை நடவடிக்கை எடுத்தா சொல்லிருக்காங்களா சார்? காவல்துறை எஸ்பிஎம் கம்ப்ளைன்ட் பண்ண போறோம். அவனுக்கு அதுக்காக போலீஸ் பாதுகாப்பு வாங்கியிருக்கான். கொலை பண்ணதுக்கு தான் வாங்கியிருக்கான். அதிமுக செயல் வீரர்கள் கூட்டத்திற்கு சி.வி. சண்முகத்தை அழைக்காததால் ஏற்பட்ட மோதலில் புதிய மாவட்ட செயலாளர் பசுபதி கார் மீது சிபிஎஸ் ஆதரவாளர்கள் கல்வீசி தாக்குதல் நடத்தியுள்ளனர். கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் பூமிநாதன். பூமிநாதன், வணக்கம். என்ன நடந்தது பூமிநாதன்? நாட்டார் மாவட்டத்தில் வல்லம் தெற்கு ஒன்றிய செயல்வீரர் கூட்டம் இன்று காலை ஒரு 11 மணி அளவில் நடைபெறும் நிலையில் சி.வி. சண்முகம் தற்போது மயிலம் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார். இவருடைய ஆதரவாளர்களும் 100க்கும் மேற்பட்டோர், அதே அதிமுக விழுப்புரம் மாவட்ட புதிதாக நியமிக்கப்பட்ட பசுபதி தலைமையிலான அதிமுக தொண்டர்களும் யாராலும் குவிந்து வந்த நிலையில் பசுபதியை வரவேற்ற பின் கூட்டம் நடைபெற்றது. பசுபதி வரவேற்கும் போது இருதரப்பினுடைய கடுமையான ஒரு மோதல் நிலவியது. கை கலப்பம், அதே போன்று சேர்களை ஒருவருக்கொருவர் மாறி மாறி வீசிக்கொண்டனர். அந்த பிரச்சனை முடிந்து அந்த கதவை எல்லாம் திறந்து கொண்டு பசுபதி தரப்பினர் மேலே சென்று மீட்டிங்கை தொடர்ந்து நடத்திய போது அந்த மீட்டிங்கும் அதில் ஏராளமான சி.வி. சண்முகத்தின் மீது குற்றச்சாட்டுகளை வைத்த பசுபதி அவர்கள் மீண்டும் மீட்டிங் முடிந்ததும் கீழே இறங்கி காரில் விழுப்புரம் நோக்கி தேசிய நெடுஞ்சாலை பாண்டிப்பேரி டு கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலை செஞ்சியை நோக்கி செல்லும் பொழுது காலை அந்த சிறிது தூரத்திலே பாத்தீங்கன்னாக்கா மர்ம ஒருவர் பசுபதி சார் மீது கற்களை கொண்டு நீச்சுள்ளார். அப்போது அந்த அதிர்ஷ்டமாக அந்த இடத்தானது கார் நகரும் சென்றால் கண்ணாடி மீது போடாமல் அந்த கண்ணாடி அந்த ஃப்ரேமின் மீது பட்டதால் கண்ணாடி ஓடி அதிர்ஷ்டமாக பசுபதி காயமின்றி தப்பினார். அப்போது பசுபதியினுடைய ஆதரவாளர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் இருபுறமும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. சாலை தேசிய நெடுஞ்சாலை இருபுறமும் வாகனங்கள் தொடர்ந்து சென்று வண்ணம் இருந்த நிலையில சிறிது நேரம் போக்குவரத்து பாதிப்பு ஏற்படுது. உடனடியாக இது சம்பந்தப்பட்டவர்களை கைது செய்ய வேண்டும், அப்பதான் நாங்க வெளியே போக போலீசாரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அப்போது பசுபதி அந்த கருத்தை தூக்கி செய்தியாளர்களிடம் காண்பித்தார். இந்த கல்லில் தான் தாக்கினார்கள். வண்டி நகர்ந்து சென்றதால் தப்பித்தேன் என்றும் என்னை கொல்லவே இங்க சதி நடந்ததாக பகிர் குற்றச்சாட்டை பசுபதி வைத்தார். அவர் கொல்லவே தான் இன்னைக்கு 100க்கும் மேற்பட்டவர் குவிக்கப்பட்டனர். இது சி.வி. சண்முகத்தின் மீது பசுபதி வைத்த குற்றச்சாட்டாக பார்க்கப்படுகிறது. இதனால் சிறிதுதான் அங்க பரபரப்பு நிலவுது. அதனைத் தொடர்ந்து போலீசார் கேட்டுக்கிறது இதன் மீது நடவடிக்கை எடுப்பதாகவும் உரிய முறையில் புகார் கொடுங்க, நாங்கள் நடவடிக்கை எடுக்க டிஎஸ்பி கூறியால் அங்கிருந்து பசுபதி தரப்பினர் மெல்ல மெல்ல நகர தொடங்கினர். இதனால் அந்த போக்குவரத்து சரி செய்யப்பட்டு போலீசாரும் போக்குவரத்து சரி செய்ய தீவிரம் காட்டினர். ஏன்னா தேசிய நெடுஞ்சாலை சிறிது நேரத்திலே கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டருக்கு மேல போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது.